வைஷ்ணவன் என்று நாமெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். விஷ்ணுவனுடைய பக்தன் வைஷ்ணவன் சொல்லிக் கொள்ளுகிறோம். நமக்கெல்லாம் தலைவர் யாருன்னு பார்த்தால் முதலில் வைஷ்ணவி என்கிற பெயர் பிராட்டிக்குத்தானே உண்டு. அதற்கு பிற்பாடுதானே மற்ற அனைவருமே. அப்ப வைஷ்ணவர்களுக்கெல்லாம் தலைவி, ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தலைவி என்று சொல்ல வேண்டும் என்றால் அது பிராட்டி தான். அதனால மா என்கிற எழுத்து பிராட்டியை குறிக்கிறது. அவள் தேவி. தேவி என்கிற ஒரு சொல்லுக்கு 11 அர்த்தங்கள் காட்டுகிறார் இந்த இடத்துல. சம்ஸ்கிருதத்துல ஒரே சொல் தியூ என்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. தியூ என்றால் விளையாட்டு என்று ஒரு பொருள், தியூ என்றால் ஒளி என்று ஒரு பொருள், தியூ என்றால் ஈர்ப்பது என்று ஒரு பொருள், தியூ என்றால் ஸ்தோத்திரம் பண்ணுவது என்று ஒரு பொருள், தியூ என்றால் பேசுவது என்று ஒரு பொருள். இத போல ஒரு 11 அர்த்தங்களை சொல்றார். ஒவ்வொன்னையும் வைத்து பிராட்டிக்கு தேவி தேவி தேவின்னு ஏன் பெயர்? பிராட்டி விளையாடுகிறாள். பகவான் உலகத்தை எல்லாம் படைத்து விளையாடுகிறாரோ இல்லையோ, அப்ப பிராட்டியும் கூட இருந்து விளையாடுகிறபடியால தேவி என்று பெயர். பகவானுக்கு திருமேனியில அவ்வளவு ஒளி இருக்கிறது, அதற்கு நிகரான ஒளி இவளுக்கும் இருக்கிறபடியால தேவி என்று பெயர். பகவான் வேதத்தாலே புகழப்படுகிறார், இவளும் வேதத்தால் புகழப்படுகிறபடியாலே தேவி என்று பெயர். இது போல பல பல அர்த்தங்களை காட்டுகிறார். அதெல்லாம் தேவி. ஸ்ரீயம் தேவீம் உபஹ்வயே ஸ்ரீர்மா தேவீர் ஜுஷதாம் என்று இந்த 3வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். அடுத்தது அப்ப முதல் 2 ஸ்லோகம் பெருமானிடத்துல பிராட்டியை அழைத்து வா என்று பிரார்த்தித்தது. 3வது ஸ்லோகம் பிராட்டியினிடத்துல நேரிடத்திலே நான் உன்னை அழைக்கிறேன், நீ என்னிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்ப பகவானிடத்துல பேசணும்னா பிராட்டியினுடைய அனுமதி பெற்றுத்தான் அவரிடத்துல பேசணும். ஆண்டாள் திருப்பாவையில பாடும்போதே நப்பின்னையிடம் சரணாகதி செய்து விட்டுத்தான் பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறாள். கண்ணனை எழுப்புகிறாள். 3 பாட்டு. அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும், நந்தகோபாலன் யசோதை எல்லாரும் எழுப்பியாச்சு. உந்து மதகளித்தன் குத்து விளக்கெரிய 30 மூவர் 3 பாசுரங்களாலே நப்பின்னையை எழுப்புகிறாள். அதுக்கப்புறம்தான் அடுத்த பாசுரம் ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப நேர கண்ணனை எழுப்பக்கூடிய பாசுரம். அப்ப பிராட்டியினுடைய அனுமதி இருந்தால்தான் பகவானை பற்ற முடியும். இது ஆண்டாள் காட்டினது. இங்க வேதம் என்ன காட்டுகிறது? பிராட்டியை பற்றுவதற்கு முன்னாலும் பகவானுடைய ஒரு அனுமதி வேண்டும். அவர்தான் பிராட்டியை அழைத்து நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நேரடியாக 3வது ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்து 4வது, இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். இதுவரைக்கும் பார்த்த ஸ்லோகம்லாம் சின்ன ஸ்லோகங்களாக பார்த்தோம். இது மட்டும் சற்றே பெரியது. காம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆர்திராம் ஜுவலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்ம வருணாம் துவாமிக உபஹ்வயே ஸ்ரீயம். மறுபடியும் ஸ்ரீயை பார்த்து துவாம் உன்னை, ஈக இந்த இடத்தில், உபஹ்வயே அழைக்கிறேன் என்று ஸ்லோகத்தில் அமைந்திருக்கிறது. அதனால தான் முதல்ல பார்க்கும்போது 2 விநியோகங்கள் பார்த்தோமா. முதல் 4 ஸ்லோகங்களாலும் அவளை ஆவாகனம் செய்ய வேண்டும் என்று ஒண்ணு பார்த்தோம். முதல்ல பார்க்கும்போது முதல் ஸ்லோகத்துல ஆவாகனம், 2வதுல ஆசனம், 3வதுல அர்க்யபாத்தியம், 3வதுல ஆச்சமனம். இது ஒரு முறை பார்த்தோம். அப்புறம் 4 ஸ்லோகங்களாலும் ஆவாகனம் செய்யலாம், அழைக்கலாம்னு ஒண்ணு ஸ்ரீதேவி தெரிவித்திருந்தாள். ஏனென்றால் 4 ஸ்லோகத்திலும் அழைக்கிறேன் அழைக்கிறேன், நீ அழைத்து வா என்று உள்ளது. அதனால இந்த ஸ்லோகமும் பிராட்டியை அழைக்கக்கூடியது. அதுல சில பெருமைகளை சொல்லுகிறார். காம் க என்று சொன்னால் சப்தம், ஒலி என்று ஒரு பொருள் உண்டு. ஆனந்தம் என்று ஒரு பொருள் உண்டு. 2யுமே வைத்துக் கொள்ளலாம். பிராட்டி ஒலி வடிவமாக இருக்கிறாள் என்று புராணத்துல சொல்லுவதுண்டு. விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்லுகிறார், அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி என்று. உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் பகவானுடைய வடிவங்களாம். சொற்கள் அனைத்துமே பிராட்டியினுடைய வடிவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. நேற்றைக்கு முதல் ஸ்லோகத்துல பார்க்கும் போதே பிராட்டி தான் நமக்குள்ள இருந்து கொண்டு நல்ல சொற்களை எல்லாம் படைக்கிறாள் என்று பார்த்தோம் இல்லையோ. ஹிரண்யவரணாம் ஹரிணீம் சுவர்ணரஜத ஸ்ருஜாம்னு பார்க்கும்போது பிராட்டி உள்ளே இருந்து சொற்களை உண்டாக்குகிறாள். அப்ப சொல் வடிவமே பிராட்டியினுடைய வடிவம். பொருள்கள் அனைத்துமே பகவானுடைய வடிவம். இது அவர்கள் சொல்லும் பொருளும் விட்டு பிரியவே பிரியாதோ இல்லையோ. விஷ்ணு புராணத்தில் என்ன சொன்னார்? பெருமானையும் பிராட்டியும் பிரிக்கவே முடியாது, சொல்லையும் பொருளையும் போல என்று தெரிவிக்கிறார். அப்ப பிராட்டி தானே சொல் வடிவம் அனைத்துமே. அப்ப க என்றால் சொல் என்று பொருள், சொல் வடிவமாக இருப்பவள். அடுத்தது க என்றால் ஆனந்தம் என்று பொருள், ஆனந்தமே வடிவெடுத்தவள். அப்ப தன்னோடு தொடர்பு பட்டவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுப்பவள்னு வச்சுக்கணும். நம்ம இடத்துலயே கொஞ்சம் தான் ஆனந்தம் இருக்குன்னா யாரோ ஒருத்தர் வந்து கேட்டா அவரிடத்துல அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. நானே நிறைய துக்கத்துல இருக்கேன், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவோம். அடி இடத்துல நிறைய ஆனந்தம் இருந்தால் யாரெல்லாம் நம்ம பார்க்க வருகிறாளோ இல்லையோ, நல்ல கனிவான முகத்தாலே அழகான பேச்சால அவர்களுக்கும் அந்த ஆனந்தத்தை கடத்துவோம் அல்லவா. பிராட்டி ஆனந்தமே வடிவமானவள்னு சொன்னால் அவளோடு தொடர்பு பட்டவர்களை எல்லாம் ஆனந்தப்படுத்துகிறாள்.
தொடர்புபட்டவர்கள் யாரு? ஒண்ணு பரமாத்மா, அவர் ஆனந்தப்படுவதும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலே. இரண்டாவது நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள், நமக்கு ஆனந்தமும் பிராட்டி சம்பந்தத்தாலே. அதத்தான் க என்கிற எழுத்து சொல்லுகிறது. இன்னொரு அர்த்தம் கா அப்படின்னா யாரு யாரு, எவள் 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 அப்படின்னு தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ, அத கஹா அப்படின்னு சொன்னா யார், ஆண் பால், எவன் என்று பொருள். சாஸ்திரநாமத்துல வருதோ இல்லையோ, ஏகோ நைக ச வஹ் கஹ் கிம், கஹான்னு ஒரு வார்த்தை. பகவானுக்கு கஹான்னு ஒரு திருநாமம் உண்டு. உலகத்துல எல்லாரும் யாரு யாரு, உலகத்தை படைத்தவர் யார், உலகத்தை அழிப்பவர் யார், உலகத்தை ரட்சிப்பவர் யாருன்னு தேடுகிறார்களோ இல்லையோ, அப்ப தேடப்படுகிறபடியால கஹான்னு பகவானுக்கு திருநாமம். அதுவே பெண் பாலில் கா, யாரு யாரு, என்னை அனுகிரகிக்க போகும் தெய்வம் யார் என்று தேடப்படுகிறபடியாலே கா என்று பிராட்டிக்கு திருநாமம். காம் சோஸ்மிதாம், இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு திருநாமம், ரொம்ப ஆழமான ஒரு பொருள் தெரிவிக்கிறார். ச அஸ்மிதாம் என்று இதற்கு பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்மிதாம் என்று சொன்னால் ஒரு பெருமை என்று பொருள். யாருடைய பெருமை? உத் ஸ்மிதாம், காம் ச உஸ்மிதாம் என்று இருக்கிறதோ இல்லையோ, ச என்றால் கூடியவள், பகவானுடைய பெருமையை கொடுக்க கூடியவள்னு பொருள். உத்து என்று பகவானுக்கு ஒரு திருநாமம். அவருடைய அஸ்மிதா, அவருடைய பெருமை, பகவானுடைய பெருமையோடு கூடினவள்னு சொன்னால் பகவானுக்கே பெருமையை கொடுக்க கூடியவள்னு அர்த்தம். பிராட்டி சேர்ந்தபடியால் தான் அவருக்கு இத்தனை ஏற்றங்களும் நிறைக்கின்றனவே தவிர தனியா இருக்கும்போது பகவானுக்கு இத்தனை பெருமைகளை சொல்லவே முடியாது. பகவானை விட அதிகமான பெருமை தாயாருக்குத்தான் உண்மையில் உண்டு. பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியனை பத்தி சொன்னேனே, அவர் எப்பவுமே பிராட்டிக்குத்தான் பட்சத்தில் நிற்பார், அவளைத்தான் கொண்டாடி பாடுவார். அவர் இந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்கிற நூலை எழுத துவங்குகிறார். பகவானுடனே அவரிடத்துல வந்து, பிராட்டியை என்னவென்று சொல்ல போகிறீர்? எனக்கு நிகரானவள்னு பாடப்போகிறீரா, என்னை விட ஒரு படி தாழ்ந்தவள்னு பாடப்போகிறீரா, எப்படி பாடப்போகிறீர்கள்னு அவரிடத்துல கேட்கிறார். அப்ப அவர் சொன்னார், உன்னை விட உயர்ந்தவள் என்று பாடப்போகிறேன் என்று பட்டர் பதில் சொன்னார். உடனே பகவான் வருத்தப்படுவாரானால் அவர் உடனே சொல்றார், எனக்கு தெரியும், பிராட்டி உன்னை விட உயர்ந்தவள்னு நான் பாடினால் நீ மிகவும் ஆனந்தப்படுவாய்ன்னு எனக்கு தெரியும். ஆனந்தப்பட்டா உடம்பு அப்படியே பெருத்து கொள்ளுமோ இல்லையோ. அவர் பட்டர் பாடுகிறார், 100 கவச்சங்களை நான் சாத்த வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். நம்பெருமாள் கவச்சம் சாத்தின்னு இருக்காரா? பட்டர் முதல் பாசுரத்தை பாடின உடனே அப்படியே உடம்பு பனைத்து போய் கவச்சம் வெடிச்சு செதறிடணுமா. புதுசா தங்க கவச்சம் பண்ணி நான் சாத்துவேன். 2வது ஸ்லோகத்தை பாடுவேன், மறுபடியும் பிராட்டியினுடைய பெருமையை கேட்டு நீ ஆனந்தப்பட்டு உடம்பு வளர வேண்டும். 2வது கவச்சம் வெடிக்கணும். 3வது கவச்சம் சாத்துவேன். 3வது ஸ்லோகத்தை பாடுவேன், அந்த கவச்சம் வெடிக்க வேண்டும். ஸ்புடது புஜயோஹோ கஞ்சுக சதம், 100 கஞ்சுகம் கவச்சங்கள் உனக்கு வெடிக்கட்டும், அவ்வளவு ஆனந்தத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் என்று பட்டர் தெரிவிக்கிறார். அப்ப பகவானை விட பெருமை உடையவள் பிராட்டி. சோஸ்மிதாம், பகவானுக்கு பெருமை சேர்ப்பவளாக இருக்கிறாள். ஆண்டாளுடைய திருப்பாவையில் 3 வார்த்தைகள், மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாளே. இதில் ஒரு அழகான ஒரு தொடர்பு காட்டுவார்கள். மாமாயன் என்று சொன்னால் கண்ணனாக பிறந்து எத்தனை ஆச்சரியமான, மாயம்னு சொன்னாலே ஆச்சரியம், ஆச்சரியமான சேஷ்டிதங்களை கண்ணனாக செய்தாரோ இல்லையோ. அப்ப கண்ணனாக பிறந்த எளிமை, சௌலபியம், எங்கோ எட்டாக்கனியாக இருந்து விடாமல் நம் கண்ணுக்கு இலக்காகும்படி வந்து பிறந்தாரே, அந்த எளிமை மாமாயன் என்கிற சொல்லால குறிப்பிடப்படுகிறது. வைகுந்தன் என்று சொன்னால் என்ன பொருள்? வைகுந்தத்துக்கு தலைவன். அப்ப மிக பெரியவர், இந்த உலகத்தையே தாண்டி நித்திய விபூதி வைகுந்தம் பரமபதத்துக்கு தலைவன் சொன்னால் மிக பெரியவர் என்று பொருள். நடுவில் என்ன வார்த்தை இருக்கு? மாதவன். மாமாயன் எளியவர், வைகுந்தம் பெரியவர். இது ரெண்டுத்துக்கு எது காரணம்னால், மாதவன் பிராட்டி திருமார்பல இருக்கிறபடியால் தான் இவர் பெரியவர், பிராட்டி திருமார்பல இருக்கிறபடியால் தான் இவர் எளியவர். இது ரெண்டுமே அவருக்கு இயற்கையா தெரியாதான். பெரியவனாக ஆனதும் பிராட்டி சம்பந்தத்தாலே. பெரியவனாக மட்டும் இருந்தால் போராது, எளிமையும் பழக வேண்டும்னு பிராட்டி கற்றுக் கொடுத்தாளாம். இங்க மட்டும் கிடையாது, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்க்கிறோம் இல்லையும், வைகுண்டகா பகவானை பத்தி சொல்லும் போது 3 இடத்துல மாதவஹா பக்தவத்சலகான்னு வரும். இந்த இடத்துல பார்க்கும்போது முதல்ல மாமாயன், மாதவன், வைகுந்தன் ஆண்டாருடைய பாசுரம். இதையே அப்படியே சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம்னால் பகவான் முதல்ல பரத்வம் உடையவர்னு சொல்லிவிட்டு அதற்கு மேலே மாதவஹா பக்தவத்சலஹா என்று, மாதவன் பிராட்டிக்கு கேள்வன், பக்தவத்சலன் மிக எளிமையாக பக்தர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், உயர்ந்தவர் வைகுண்டநாதகா. மாதவகான்னு சொன்னால் பெருமை எளிமை இரண்டுமே பெருமானுக்கு இருப்பது பிராட்டியினுடைய தொடர்பாலே என்று பெரியோர்களுடைய கூற்று. அதனால் இந்த இடத்துல சோஸ்மிதாம், பகவானுக்கே பெருமை சேர்க்கக்கூடியவள் பிராட்டின்னு காண்பித்தார்.
ஹிரண்ய பிராகாராம். ஹிரண்யம்னா ரொம்ப ஆசைப்படத்தகுந்த, பிராகாரம் பண்புகளை உடையவள். இதுக்கெல்லாம் விரிவு நாம் முன்னையே பார்த்து விட்டோம், அதனால சுருக்கமாக தெரிவித்து விடுகிறேன். பிராட்டியினுடைய பண்புகள் எல்லாம் தங்கம்னு சொன்னாலே ஆசை ஏற்படுகிறதோ இல்லையோ, அப்படி ஆசைப்படத்தகுந்த நிறைய நற்பண்புகளை உடையவள். ஹிரண்ய பிராகாராம்னு ஒரு அர்த்தம் சொன்னார். ரெண்டாவது அர்த்தம் பிராகாரம். பிராகாரம்னு சொன்னா மண்டபம், கோபுரம், பெரிய மதில் சுவர்லாம் கட்டுறோமே, அதுக்கு பிராகாரம். இப்ப ஸ்ரீரங்கம் எடுத்துட்டோம்னால் 7 பிராகாரங்கள் இருக்கின்றன. நாம பிரதட்சணம் பண்ற ஒரு வழியத்தான் பிராகாரம் பிராகாரம்னு சொல்லுவோம். அத போல பிராட்டி சுவஹிரண்ய பிராகாராம்னு சொன்னால் தங்கத்தால் ஆக்கப்பட்ட உலகமான வைகுந்தம், அந்த வைகுந்தத்திலே தான் வீற்றிருக்கிறாளே, அதனால ஹிரண்ய பிராகாராம், வேந்த பிரகாரங்கள். ஹிரண்ய பிரகாராயை நமஹா என்று பிராட்டிக்கு ஒரு திருநாமம். மாகேந்திர மண்டபம் ஹேம சால கோபுர லக்ஷணம் சதுர்த்வாரம் மகத்தீப்தம் எத்தத் புஷ்ணாது மே ஸ்ரீயம். 1000 மண்டபம்னு வைகுந்தத்துல ஒரு பெரிய மண்டபம், அது அப்படியே தங்கத்தால ஆன மண்டபத்தை போல இருக்குமாம். அந்த மண்டபத்துக்கு நடுவிலே பிராட்டியோடு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப ஹிரண்ய பிராகாராம், தங்கத்தாலான கோபுரங்கள், மண்டபங்கள், பிராகாரங்களுக்கு தலைவி, அதை உடையவள் ஹிரண்ய பிராகாராம். அதுக்கு மேல முக்கியமான திருநாமம் ஆர்திராம். ஆர்திரான்னு சொன்னால் நனைந்தவள். திருவாதிரை நட்சத்திரம் சொல்றோமே, ஆர்திரான்னு சொன்னாலே நனைந்ததுன்னு பொருள். ஈரமாக இருந்தால் ஆர்திரம் என்று தெரிவிப்பார்கள். என்ன ஈரமாக இருக்கிறாள்னா என்ன பொருள்னால், முதல் பொருள் தெரிவித்தார். பிராட்டிக்கு கஜங்கள் எல்லாம் எப்போதும் அமிர்த கலசத்தை வச்சுட்டு தீர்த்தம் சேர்த்து கொண்டே இருக்கின்றன. அதில் நீராடி நனைந்து இருக்கிறாள், குளிர்ந்து இருக்கிறாள்னு ஒரு பொருள். ஏன்னா பகவான் எப்பவும் கொதிச்சுட்டே இருப்பாராம். அவருடைய மாலையை வாங்கி நாம போட்டு பார்த்தோம்னால் மாலை அப்படியே ரொம்ப காஞ்சி போய் சூடா இருக்குமா. அதுவே பிராட்டியினுடைய மாலையை வாங்கி அணிர்ந்து பார்த்தால் அது அப்படியே பச்சை பசேல்னு பசுமையோடு குளிர்ந்து இருக்குமா. ஏன் பகவானுக்கு அவ்வளவு கோபமா, பகவானுக்கு ஏன் உடம்புல அவ்வளவு வெப்பம் இருக்கிறதுனால் பொறுப்பு அதிகமா இருக்கிறதோ இல்லையோ. ராவணனையும் பார்த்தாக வேண்டும், விபீஷணனையும் பார்த்தாக வேண்டும், ஹிரண்யகசிபுவையும் பார்த்தாக வேண்டும், பிரகலாதனையும் பார்த்தாக வேண்டும். இவனை நல்லவன் என்று பார்க்க வேண்டும், இவனை தீயவன் என்று பார்க்க வேண்டும். அதனால ஒரு கொதிப்பு, யாருக்கு எப்படி நல்லது பண்ணலாம், யாரை எப்படி தண்டிக்க வேண்டும், இதெல்லாம் பார்க்கிறபடியாலே அவருக்கு உடம்பு கொதிச்சு போய் மாலை அப்படியே வாடி போயிடுமா. பிராட்டிக்கு அப்படி கிடையாது. எப்பவுமே கஜங்கள் தீர்த்தம் சேர்த்து கொண்டிருக்கின்றன. ராவணனை பார்த்தாலும் குழந்தையாகத்தான் பார்ப்பாள், பிரகலாதனை பார்த்தாலும் குழந்தையாகத்தான் பார்ப்பாள். அப்ப யாரிடத்திலுமே ஒரு அகங்காரமோ ஒரு சுவாதந்திரியமோ கோபமோ காட்ட வேண்டாம். அப்ப எப்போதும் குளிர்ந்திருப்பவள் ஆர்திரா என்கிற சொல்லுக்கு பொருள். அடுத்த அர்த்தம் சொன்னார். பிராட்டிக்கு கீழே அமர்வதற்கு ஒரு தாமரை இருக்கிறமோ இல்லையோ, ஆசன பத்மம்னு அதற்கு பெயர். அதே போல மேல இன்னொரு தாமரை சிரப் பத்மம்னு தெரிவிக்கிறார்கள். அது கீழே கவிழ்த்தப்பட்டு, ஒரு வெயில் அடிக்கிறது, மழை பெய்கிறதுனா அதுல இருந்து ரட்சிப்பதற்கு கொடை வேண்டுமோ இல்லையோ. பெருமானுக்கு உடனே ஆதிசேஷன் தான் கொடை. சென்னால் கொடையாம், இருந்தால் சிங்காதனமாம்னு ஆழ்வார் பாடுகிறார். என்னென்ன வேண்டுமோ எல்லா கைங்கரியங்களையும் ஆதிசேஷன் பகவானுக்கு செய்கிறார். அத போல பிராட்டிக்கு ஒரு அழகான தாமரை கவிழ்த்து வைக்கப்பட்டு அதுதான் அவளுக்கு கொடையாக இருக்குமாம். அந்த தாமரைனா உடனே அதுல இருந்து தேன் சொட்டி கொண்டே இருக்குமோ இல்லையோ, அந்த தேனால உடம்பு முழுக்க நெனஞ்சி ஈரமாகவே இருப்பாளாம். அதனால ஆர்திராம் என்று 2வது அர்த்தம் சொன்னார். அப்போ ஒண்ணு, அந்த கலசங்களிலே தீர்த்தம் சேர்க்கப்பட்டு நனைந்து ஈரமாக இருக்கக்கூடியவள். 2வது பத்மத்தினுடைய மது, அதனுடைய அமிர்தம் சொட்டி சொட்டி ஈரமாக இருக்கக்கூடியவள். அதனால் அவருடைய அழகு இனிமை தெரிகிறது. 3வது ரொம்ப அழகான அர்த்தம் சொன்னார். உடம்புல இருக்கிற ஈரத்தை பற்றி பேசவில்லை, இதயத்தில் இருக்கிற ஈரத்தை பற்றி சொல்லுகிறார். ஆர்திரான்னு சொன்னால் மனசுல ஈரம் இருக்கு. ஒருவர் துன்பப்படுவதை பார்த்து பொறுக்கவே முடியாது தாயாராலே. பகவான் துன்பத்தை கொடுத்தா நான் தான் தண்டனை கொடுத்திருக்கேன் படு என்று அவரால் சொல்ல முடியும். பக்தன் துன்பப்பட்டால் பொறுக்க முடியாது. விரோதிகள் துன்பப்பட்டா பகவான் வருத்தமே படமாட்டார். இரண்யகசிபுவுக்கு மார்பு போட்டு பிழிக்கும் போது அவர் என்ன வருத்தத்தோடையா செய்திருக்க போறார்? கோபம். பிரகலாதன் இடத்துல அபச்சாரப்பட்டான் என்கிற கோபம் மட்டும்தான் பகவானுக்கு உண்டே தவிர, ஆனா அந்த சமயத்திலும் இரண்யகசிபுவின் இடத்துல பிராட்டியாலே அன்பு காட்ட முடியும். அந்த சமயத்திலும் பிராட்டி ஈரமான நெஞ்சோடு இருப்பாளாம். ராவணன் இடத்திலே யாராவது உபதேசம் செய்து பார்ப்போமா? அவன்தான் பிராட்டியை அபகரித்து கொண்டு லங்கையிலே போய் சிறை வைத்தவன். 10 மாசங்களாக ராமனை விட்டு பிரிந்து இருக்கிறாள். என்னை திருமணம் செய்து கொள், இல்லாவிட்டால் கொன்று விடுவேன். இதுதான் ராவணன் சொல்லி கொண்டு வந்தது. அந்த ராவணனுக்கு சீதை தான் உபதேசம் செய்கிறாள். மித்ரமோபயீகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா
வதம் ச அனிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபா. ராவணா, இப்போதும் ஒண்ணு கெட்டு போயிடவில்லை. ராமன் காலில் விழுந்தவரை என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னிக்க கூடிய பண்பு உடையவன். நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், என்ன போய் திரும்ப ராமனிடத்துல சமர்ப்பித்து விடு. மித்திரம் ஔபயிக்கம் கர்த்தும், கைகுலுக்கி நண்பன்னு சொல்லிக் கொண்டால் போரும்னு சீதை சொல்லுகிறாள். காலில் விழ வேண்டும்னு சொல்லவில்லை. ஏன்னா ராவணனுக்கு ஏற்கனவே அகங்காரம் அதிகம். அவனிடத்துல போய் நீ ராமன் காலில் விழுன்னு சொன்னா உடனே திமிரிண்டு முடியாதுன்னு சொல்லி விடுவான். வேண்டாம், அவனும் ஒரு ராஜா, நீயும் ஒரு ராஜா, கைகுலுக்கி நண்பன் என்றாவது சொல்லிக்கொள் என்று அவன் எப்படி சொன்னால் ஏற்பானோ அதை போல உபதேசங்களை சீதை பண்ணி பார்க்கிறாள். இது என்ன உள்ளம்? யாராவது நம்மிடத்துல அபச்சாரப்பட்டவனுக்கு உபதேசம் செய்வார்களா? கேட்காமலேயே உபதேசம். பொதுவா சாஸ்திரத்துல சொல்லுவது நா பிருஷ்டஹா கஸ்யசித் ப்ரூயாத்னு தர்மசாஸ்திரம். யாராவது வந்து உன்னிடத்தில் சந்தேகம் கேட்காவிட்டால் நீயாக அவரிடத்துல போய் எந்த உபதேசத்தையும் செய்யாதேன்னு சொல்லுகிறது. நாம யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருப்போம், அங்க அவர் தர்ப்பணம் பண்றார், சந்தியாவந்தனம் பண்றார், ஏதோ ஒண்ணு பண்றார், பார்த்தா ஏதோ தப்பா இருக்குன்னு கண்ணில் போட்டுட்டா உடனே ஒருத்தர் போய் சாமி இப்படி பண்றீரு, இது தப்பு, இப்படி மாத்தி பண்ணிக்கோம்னு சொன்னால் நான் பண்றது எனக்கு தெரியும், உண்மை நான் கேட்கவில்லை, வேலையை பாரும்னு சொல்லி அனுப்பி விடுவார்கள். அப்ப சொல்லவே கூடாது. ஒருவர் வந்து எனக்கு இதுல சந்தேகம் இருக்கிறது, என்ன செய்யணும்னு கேட்டால் தான் சொல்ல வேண்டுமே தவிர நாம மூக்கை நுழைத்து யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது. இது சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனா சீதை பார்த்தாளா அதை? ராவணன் கேட்டா அவள் உபதேசம் செய்கிறாள். அந்த பண்பு சீதைக்கு கிடையாது. ராமனுக்கு வேணா பொருந்தும், நல்லது வேணும்னு கேட்டால் கண்ணன் பகவத்கீதை உபதேசம் பண்ணார். சீதை கேட்காமலேயே உபதேசிக்கிறாளே, என்ன காரணம்னால் ஆர்திராம், மனசுல ஈரம் இருக்கு. நாளைக்கு இந்த ராவணன் என்ன பாடுபட போகிறான் அவளுக்கு மனசுல தெரிகிறதோ இல்லையோ, ஐயோ குழந்தை இந்த கட்டப்பட வேண்டாமே, தடுத்து விடலாமேன்னு மனசு பதறுகிறது. அப்போ ஒருவர் துன்பப்படுவதை பார்த்து பொறுக்கவே முடியாது. அவர் விரோதியாக பகைவனாக இருந்தாலும் சரி, என்னால் பொறுக்க முடியாதுன்னு சீதையினுடைய வார்த்தை. ராட்சசிகளை பத்தி சொல்லுகிறார். தாசீனாம் ராவணஸ்யாகம் மர்ஷயாமீக துர்பலா. ராட்சசிகளுக்கு ராவணன் ஒரு ஆணை பிறப்பித்திருந்தார். 10 மாசம் இவளை எப்படியாவது துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி என்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும் என்று ராவணனுடைய ஆணை. அப்ப திரிஜட்டை என்று ஒரு அரக்கி இருந்தாள். அவள் ஒரு நாள் வந்து தான் கண்ட கனவை சொல்லுகிறாள். இவளை போய் நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்களே, சீதையிடத்தில் அபச்சாரப்பட வேண்டாம், நான் ஒரு கனவு கண்டேன். ராமன் பெரிய ஒரு வெள்ளை யானை பேரிலே வருகிறார், ராவணனை கொன்று விடுகிறார். அவன் கழுத பேர்ல ஏறி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டு தெற்கு நோக்கி நரகப்பட்டணத்தை நோக்கி சென்று விடுகிறான். ராமன் ஜெயித்து பெரிய புஷ்பக விமானத்தில் அமர்ந்து சீதை அழைத்து கொண்டு அயோத்திக்கு போகிறார். இந்த கனவை நான் கண்டிருக்கிறேன். நாளைக்கு ஆட்சி மாறியதென்றால் உங்கள் பாடுதான் கஷ்டம். இன்னைக்கு ராவணன் ஆட்சியில் இருக்கார், உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நாளைக்கு ராமன் ராஜாவாக ஆனால் முதலில் உங்கள் தலைதான் உருளும். இப்பவே சீதையின் இடத்துல சரணாகதி செய்யுங்கோள்னு திரிஜட்டை சொல்லுகிறாள். ராட்சசிகளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப சரணாகதி பண்ணா ராவணன் இன்னைக்கே கொண்டுடுவார். இப்ப அவளை சித்திரவதை பண்ணா நாளைக்கு ராமன் கொல்ல போகிறார். என்ன செய்வதுன்னு தெரியாம திகைத்து போனார்களோ இல்லையோ. அப்ப சீதை சொல்றா, ஐயோ நான் மன்னித்து விட்டேன், நான் இவர்களை ரட்சிக்கிறேன். அவோச்சது எதிதத் தத்யம் பவேயம் சரணம் ஹி வஹா, நான் உங்களுக்கு சரணமாக இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறாள். அப்ப சொல்ற வார்த்தை மர்ஷயாமீக துர்பலா. ஐயோ நான் ரொம்ப வலிமை அற்றவள், நான் துர்பலை, பலம் அற்றவள். என்ன பலம் கிடையாதுன்னால் துன்பப்படுவதை பார்த்து கொண்டிருக்கும் பலம் சீதைக்கு கிடையாதான். அதனால துர்பலை. ஒருவர் துன்பப்பட்டாலே உடனடியாக உதவ வேண்டும் என்கிற எண்ணம் சீதைக்கு உண்டு. அந்த மனசில் இருக்கும் ஈரத்தை தான் ஆர்திரா என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள். அப்போ முதல்ல இருந்து பார்த்தால் காம்சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆர்திராம், ஈரமானவள், உடலிலும் சரி மனதிலும் சரி ஈரத்தை உடையவள், ஆர்திராம்னு சொன்னார். சரி சுவாமி, ஈரம்னு சொல்லிட்டாலே அப்போ ஒரு நெருப்பு இருக்கு, எரிஞ்சுட்டு இருந்தது, தண்ணியை கொட்டி ஈரமாக்கிட்டேன்னா ஒளியே இருக்காதே, பிராட்டி ஈரமானவள்னு சொன்னா ஒளி கிடையாதான்னு கேட்டால் உடனே அடுத்த வார்த்தை ஜுவலந்தீம், நன்றாக பிரகாசிக்கிறாள். பகவானுடைய திருமேனிக்கே ஒளியூட்டும் அளவுக்கு பிராட்டினுடைய பிரகாசம். ஸ்ரீமத் வைகுண்ட ஐஸ்வர்யாதி திவ்யலோகம் ஆத்ம காந்தியா விஸ்வம் ஆப்யாயந்தியா ஸ்ரீயாசக என்று தன்னுடைய கத்தியத்திரயத்திலே சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார். பிராட்டி வைகுந்தத்தில் அமர்ந்திருந்தால் அவருடைய ஒளி காந்தி இருக்கிறதே, அந்த காந்தி 14 உலகங்களிலும் பரவி அனைவரையும் குளிர வைக்குமா. விஸ்வம் ஆப்யாயந்தியா காந்தியான்னு தெரிவிக்கிறார். உலகத்தை வலுவூட்டி புஷ்டி கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு ஒளி பிராட்டியினுடைய ஒளி. அத ஜுவலந்தீம் என்று தெரிவித்தார். ஆர்திராம் ஜுவலந்தீம் திருப்தாம்.